நம்ம அமைச்சர்கள் சொல்றாங்க அறவழியில போராட்டம் நடத்தினா அனுமதிக்க போறோம், அறவழியில நடத்துறது இல்ல, இவங்க சாலைகள் வந்து போராட்டம் நடத்தக்கூடிய இடம் இல்லைன்னு சொல்லி அமைச்சர் ராஜ்மோகன் சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? நீட் தேர்வுக்கு எதிராக போராடும் மாணவர்கள் அறவழியில் போராட வேண்டும் என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்த கருத்திற்கு எம்பி கனிமொழி பதிலளித்துள்ளார். அவர்களுடைய போராட்டத்தை தொடர வேண்டிய ஒரு சூழல் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. மற்ற இடங்களில் போராடிய மாணவர்களுக்கு எதிராக காவல்துறை கட்டவிழ்த்து விடப்பட்டது நாம் கண்கூடாக பார்த்தோம். ஏன் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு நிலைன்னு நம்ம அமைச்சர்கள் சொல்றாங்க அறவழியில போராட்டம் நடத்தினா அனுமதிக்க போறோம், அறவழியில நடத்துறது இல்ல, இவங்க சாலைகள் வந்து போராட்டம் நடத்தக்கூடிய இடம் இல்லைன்னு சொல்லி அமைச்சர் ராஜ்மோகன் சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? மாணவர்களுடைய போராட்டம் அறவழியில இங்க இருக்கக்கூடிய போராட்டமாக இருந்தாலும், அது டெல்லியில நடக்கிற போராட்டமாக இருந்தாலும், மாணவர்கள் அறவழியில தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அரசாங்கங்கள் தான், அது ஒன்றிய அரசாக இருந்தாலும், நம்முடைய மாநில தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் அவர்கள் அறவழியிலே செயல்படவில்லை. முதலமைச்சர் போராட்டத்துக்கு செவி சாய்க்கும் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இதுவரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் மாணவர்களை அழைத்து பேச தயாராக இல்லை. நேற்று அவங்க சொன்ன இடத்துக்கு போய் அவங்க சந்திச்சு பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 அவங்க வைத்த 3 கோரிக்கைகளிலே 2 ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக மாணவர்கள் போராட்டம் 3வது கோரிக்கையும் அவங்கள ஏத்துக்க வைக்கும் என்று நீட் தேர்வு வந்து ரத்து நிலைப்பாடு சொல்லிட்டு மௌனமே சாதிச்சுட்டு இருக்காரு. பேசல மத்திய அரசு கூட பெயர் திமுக எனக்கு சில நேரங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியை பார்க்கும் பொழுது ஒரு பழைய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு தான் மௌனமான நேரம். இது ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு மௌனமான நேரம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.